வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb எக்கனாமிக்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 11வது பார்ட்டு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 251 டிமாண்ட் ஃபார் எ கமாடிட்டி ரெஃபர்ஸ் டு A. need for the commodity, B. desire for the commodity, C. amount of the commodity demanded at a particular price and at a particular time, D. quantity demanded of that commodity. இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னாக்க நீடு, டிசையர் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கரெக்டாக வாங்கிறதுக்கான டிமாண்ட் இருக்கணும். அதுதான் சி. அமௌண்ட் ஆஃப் த கமாடிட்டி டிமாண்டட் அட் எ பர்டிகுலர் டைம் அண்ட் அட் எ பர்டிகுலர் ப்ரைஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். சி கரெக்டான ஆன்சர். 252 இஃப் த டிமாண்ட் ஃபார் எ குட் இஸ் இன்எலாஸ்டிக் an increase in its price will cause the total expenditure of the consumers of the goods to. ஒரு டிமாண்டு, குட்ஸோட டிமாண்டு வந்து இன்எலாஸ்டிக்காக இருந்ததுன்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் வில் காஸ்ட் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கன்சியூமர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஏ இன்க்ரீஸ், பி டிக்ரீஸ், சி ரிமைன் த சேம், டி பிகம் ஜீரோ. இன்எலாஸ்டிக் அப்படின்னாக்க டிமாண்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் கண்டிப்பாக வாங்கணும். அப்படின்னா உங்கள் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும், கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். அதனால ஏ இன்க்ரீஸ் கரெக்ட் ஆன்சர். 253 income elasticity of demand is defined as the responsiveness of A. quantity demanded to a change in income, B. quantity demanded to a change in price, C. price to a change in income, D. income to a change in quantity demanded. இப்போ இன்கம், எலாஸ்டிசிட்டி, டிமாண்ட் இந்த மூணை பற்றி தான், மூணோட ரிலேஷன் தான். அதனால ஏ குவான்டிட்டி டிமாண்டட் டு எ சேஞ்ச் இன் இன்கம், இதில் மூணுமே வரும். குவான்டிட்டி டிமாண்டட் டு எ சேஞ்ச் இன் இன்கம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 254 த சப்ளை ஆஃப் எ குட் ரெஃபர்ஸ் டு ஏ ஸ்டாக் அவைலபிள் ஃபார் சேல், பி டோட்டல் ஸ்டாக் இன் த வேர்ஹவுஸ், சி ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த குட், டி quantity of the good offered for sale at a particular price per unit of time. ஸோ கரெக்டாக சப்ளை ஆஃப் எ குட்னா என்ன அர்த்தம்னா டி. கையில் அந்த கடையில் போய் நிற்கும்போது அந்த குட் வந்து நமக்கு கிடைக்கணும். அந்த குட்ஸ் கிடச்சதுன்னா அதுதான் வந்து சப்ளை ஆஃப் எ குட். டி குவான்டிட்டி ஆஃப் த குட் ஆஃபர்டு ஃபார் சேல் அட் எ பர்டிகுலர் ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் டைம் ங்கிறது கரெக்டான ஆன்சர். 255 in the short run when the output of a firm increases its average fixed cost. நார்மலாக வந்து அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக ஆக வேரியபிள் காஸ்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் என்னவாகும்? அப்போன்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்க ஏ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், டிக்ரீசஸ், ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து டிக்ரீசஸ், சி இன்க்ரீசஸ், டி ஃபஸ்ட்டு டிக்ரீசஸ் அண்ட் தென் ரைசஸ். இது வந்து கரெக்டான ஷார்ட் டேர்மில் இது வந்து பி டிக்ரீசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 256 recent industrial development of India is largely due to A. rationalization of raw material, B. availability of skilled manpower, C. liberalization of government policies, D. increase in market demand. ரீசன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரீசன் வந்து 1991 அந்த லிபரலைசேஷன் கொண்டு வந்தது தான். சி லிபரலைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். 257 elasticity of demand is a tendency of demand to A. increase or decrease on the change of price, B. increase on the rising of price, C. increase on the falling on price, D. consistency of demand on rising and falling price. Elasticity of demand is a tendency of demand to
அப்படின்னா ஏ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆன் த சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 258 shares with a fixed rate of dividend that entitle their holders to priority payment over those who hold ordinary shares of a company are called. இந்த ஷேருக்கு பேர் என்ன? இது நல்லா தெரியும். ஒரு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, நிறையா ப்ராஃபிட் வந்தாலும் குறைச்ச ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அந்த ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அவங்களுக்கு. அது என்ன ஷேர்? ஏ ப்ரிஃபரன்ஸ் ஷேர், பி புல், சி பேர், டி ஷேர் ஹோல்டர். அதுக்கு பேர் ஏ ப்ரிஃபரன்ஸ் ஷேர். 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு. ஸோ ஏ ப்ரிஃபரன்ஸ் ஷேருங்கிறது கரெக்டான ஆன்சர். 259 10 ரூபி நோட்டு கண்டைன்ஸ் த சிக்னேச்சர் ஆஃப். 10 ரூபி நோட்டில் யார் சைன் பண்ணுறா? ஏ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பி சேர்மன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டி கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 260 மாட் வாட் அப்படின்னாக்க இஸ் ஏ மாடிஃபைடு வேல்யூ ஆடட், பி a term used in excise which is a new scheme of indirect taxes, C scheme which allows a manufacturer to claim instant reimbursement of the excise duty paid on the raw materials used for the production of the final good, D all of the above. இந்த மூணு சேர்ந்து தான் மாட் வாட்னு பேர். ஆல் ஆஃப் த above டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 261 the market condition when goods and services are not freely available and thus the price are relatively high is called. இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஈஸியாக கிடைக்கல, விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஏ ரைட்ஸ் இஷ்யூ, பி சிங்கிங் ஒன், சி செல்லர்ஸ் மார்க்கெட், டி ரெசெஷன். அதுக்கு பேர் செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்னு பேர். அவங்க தீர்மானிக்கிறது தான் விலை. சி செல்லர்ஸ் மார்க்கெட். 262 வாட் இஸ் எஸ்டேட் டியூட்டி? எஸ்டேட் டியூட்டின்னா என்ன? ஏ டியூட்டி டு ஒன்ஸ் மதர்லேண்ட், பி டியூட்டி டு ஒன்ஸ் ஹோம் அண்ட் ப்ராப்பர்ட்டி, சி எ கைண்ட் ஆஃப் டேக்ஸ், டி நன் ஆஃப் தீஸ். இருக்கிறதுலையே சி எ கைண்ட் ஆஃப் டேக்ஸுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 263 பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் எ கண்ட்ரி மீன்ஸ் A high birth rate and high death rate, B high birth rate and low death rate, C low birth rate and high death rate, D low birth rate and low death rate. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், நிறைய எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறது அப்படின்னா, பெரிய அளவில் பாப்புலேஷன் அதிகமாகிறது அப்படின்னா ஒன்று ஹை பர்த் ரேட் இருக்கணும், இன்னொன்று லோ டெத் ரேட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான். அதனால் பி ஹை பர்த் ரேட் அண்டு லோ டெத் ரேட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 264 த கம்பெனி தட் ஹேஸ் அக்வயர்டு இன்ட்ரெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பை டேக்கிங் ஓவர் ஆர் மெர்ஜிங் வித் அதர் கம்பெனிஸ் இஸ் கால்டு. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட இதாகும்போது, மெர்ஜ் ஆகும்போது அதுக்கு பேர் என்ன? அவ்வளோதான். ஏ கொலாட்டரல், பி கொலைஷன், டி காங்க்ளோமெரேட், டி நன் ஆஃப் த எபோ. அதுக்கு பேர் சி காங்க்ளோமெரேட்டுங்கிறது அதோட பேர். சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 265 வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது வேட் இஸ் ஏ indirect tax levied at each stage of production and distribution from the primary produce to the retailer. B tax calculated on the selling price, but in declaring the liability to the government the seller is allowed to deduct any tax paid by him when he bought the goods. C both A and B, D none of the above. Value added tax அப்படின்னா
A. Indirect tax levied at each stage of production and distribution from the primary produce to the retailer. அதுக்கு அடுத்தது B. Tax calculated on the selling price, but in declaring the liability to the government, the seller is allowed to deduct any tax paid by him when he bought the goods. அதுவும் கரெக்டு. அதனால C. Both A and Bங்கிறது கரெக்டான ஆன்சர். 266. The credit of inventing the television goes to, யார் வந்து டெலிவிஷனை இன்வென்ட் பண்ணா? யார்? A. Faraday, B. Bird, C. Edison, D. Marconi. யார் பண்ணானா? B. Birdங்கிறது கரெக்டான ஆன்சர். 267. Function of an entrepreneur is A. Organization of labor, B. Collection of capital, C. Showing efficiency in collection of loans from the banks and the market, D. Risk taking. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் அதில் மெயின் என்னன்னு பார்த்தா ரிஸ்க் டேக்கிங். அவர் தான் வந்து ஆண்டர்ப்ரனராக வர முடியும். ரிஸ்க் டேக்கிங் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 268. The term used to describe money that flows into a country to take advantage of high rates of interest is called. இந்த இப்போது மணி வந்து நிறையா நம்ம நாட்டுக்குள்ளே வருது. அதுக்கு என்ன காரணம்? ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததுன்னா நிறையா வருது அப்படின்னா அந்த கரன்சிக்கு பேர் என்ன? A. ஹாட் மணி, B. ஹாட் செக்டார், C. ஹாட் கரன்சி, D. நன் ஆஃப் த எபோ. ஸோ அதுக்கு பேர் ஹாட் மணி. இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னாக்கா பணத்தை இங்கே கொண்டு வராங்க வெளிநாட்டிலேருந்து அப்படின்னாக்கா ஹாட் மணி. ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். 269. The measurement of poverty line is based on the criteria of. பாவர்ட்டி லைன் நம்ம சொல்கிறோம் பிலோ பாவர்ட்டி லைன், எபோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு பிபிஎல் அப்படின்லாம் சொல்கிறோம். பிலோ பாவர்ட்டி லைன் எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா A. their dwelling houses, B. the nature of employment, C. caloric consumption, D. level of education. பாவர்ட்டியை லைனை பேஸ் பண்ணுற ஒரு க்ரிட்டீரியா வந்து கலோரிக்கு கன்சம்ஷன், எவ்வளோ கலோரி ஒரு ஆள் சாப்பிட்றாங்கிறத வச்சு தான் அதை வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. சி. கலோரிக் கன்சம்ஷன். 270. Planning Commission was constituted in A. June 1949, B. October 1951, C. March 1950, D. none of these. கரெக்டான ஆன்சர் மார்ச் 1950 தான் பிளானிங் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணினாங்க. 271. Guarantee to an exporter that the import of his goods will pay immediately for the goods ordered by him is known as. ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. இம்போர்ட் பண்ண பிறகு அவனுக்கு பே பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? A. லெட்டர் ஆஃப் கிரெடிட், B. லீஸ் இஸ் ஃபயர், C. இன்ஃப்ளேஷன், D. none ஆஃப் த எபோ. அதுக்கு பேர் தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சின்னு பேர். A. லெட்டர் ஆஃப் கிரெடிட் கரெக்டான ஆன்சர். 272. எக்கனாமிக் குட்ஸ் ஆர் A. ஆல் commodities that is limited in quantity as compared to their demand. B. commodities that is available according to their demand. C. commodities that is available more as compared to demand. D. none of the above. அதாவது எக்கனாமிக் குவான்டிட்டி அப்படின்னா லிமிட்டட் குவான்டிட்டியாக இருக்கிறது, டிமாண்ட் நிறையா இருக்கும், அதுதான். ஏ. ஆல் கமாடிட்டிஸ் தட் இஸ் லிமிட்டட் இன் குவான்டிட்டி ஆஸ் கம்பேர்ட் டு தயர் டிமாண்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 273. Free market is a condition in the international market where nations do not impose customs duty or other taxes on import of goods. B. Market where the price of a commodity is determined by free play of the forces of supply and demand. C. Ports that are exempted from payment of custom duty on the articles of commerce primarily to encourage tourism.
டி none of the above. ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னா ப்ரைஸை வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு டிட்டர்மின் பண்ணுவாங்க, அதுதான் ஃப்ரீ மார்க்கெட். அதனால் பி மார்க்கெட் வேர் த ப்ரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃப்ரீ ப்ளே ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 274. The RBI does not transact the business of which state government? A. Nagaland, B. JNK, C. Punjab, D. Assam. B. JNKங்கிறது கரெக்டான ஆன்சர். 275. Which of the following is not an objective of India's economic planning? எக்கனாமிக் பிளானிங்கில் ஒரு அப்ஜெக்டிவ் இது கிடையாது. எது? ஏ பாப்புலேஷன் க்ரோத், பி இண்டஸ்ட்ரியல் க்ரோத், சி எக்கனாமிக் க்ரோத், டி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். கண்டிப்பாக வந்து இந்தியாவோட எக்கனாமிக் பிளானிங்கில் பாப்புலேஷன் க்ரோ ஆகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால ஏ பாப்புலேஷன் க்ரோத்துங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.